It's time to invite our honored guest, Mrs. Anamika, MCom, Deputy Superintendent of Police, Palani, eminent personality who embodies inspiration, integrity, and selfless service, to share a few words. Please, ma'am. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மொபைலை பற்றி பேசவே கூடாது இங்கே பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அவங்க யூடியூபர் ஹர்ஷத் கான் வந்தப்போ பசங்களோட சவுண்டை கேட்டால் உண்மையிலே பயமாக இருக்குது. குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது குழந்தைகளுக்கு எந்த அட்வைஸுமே தேவையில்லை. யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்? சமூக வலைதளத்தை அறிமுகப்படுத்தின பெற்றோர்களுக்கு. டீச்சருக்கு வந்து அந்த வேலை கிடையாதுல்ல. டீச்சருக்கும் மொபைலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அடுத்து யார்? அப்போ யார் இதுக்கு எல்லாமே பொறுப்பு? பேரண்ட்ஸ். நம்ம மட்டும்தான். எப்படி தெரியும்? ட்ராகன் படத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா ஓகே. இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிருக்கப்போ எனக்கு அந்த மேம் சொன்னாங்க, இவங்க ஃபேமஸான யூடியூபர் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஆக்டர் தெரியும், படத்தில் நடிச்சிருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஃபேமஸான யூடியூபர், அவ்வளோ வியூஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா எனக்கு தெரியாது. நம்மளுக்கு எதுக்கு அது? சோறு போடுற அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி குழந்தைகளுக்கு தெரியும்? பேரண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். அம்மா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கேட்குறா அப்படின்னா என்ன சொல்லுவேன்? நகை அடகு வச்சுருக்கேன், திருப்புறதுக்கு தான் இந்த மாதம் எனக்கு காசு இருக்குது, அக்கௌண்ட்டில் பாரு, ஜிபேயில் இவ்வளோதான் இருக்குது, இன்னும் 25 நாள் இந்த மாதத்தில் வாழ்க்கையை ஓட்டணும், அப்போ இந்த பொருள் உனக்கு கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டால் பொண்ணு என்ன சொல்லுவா? சரிம்மா வேணாம் இருக்கட்டும். அப்போ பொறுப்புகளை நீங்கள் சொல்லி கொடுத்து வளங்க. ஒரு பார்க்குக்கு போயிருக்கோம், பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து ரைம்ஸ் மாதிரி அழகாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது, கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. நான் நினச்சேன், பாரு அந்த பையன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறான். என் பொண்ணுகிட்ட சொல்கிறேன், அங்கே பாரு அப்படின்றேன். அவள் எனக்கு சொல்கிறா, நீங்கள் நல்லா பாருங்கம்மா, சன் டிவி சீரியலை 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வரிசையாக சொல்லிக்கிருக்கேன் அந்த பையன் அப்படின்றாங்க. அப்போ சன் டிவி சீரியலு ஒரு 2வது படிக்கிற குழந்தைக்கு எப்படி தெரியுது? ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கூல்லையும் சீரியல்லாம் சொல்லி கொடுக்குறதில்ல. அப்போ யார் பார்த்தது? குழந்தைகள் வந்து சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தையை வந்து பேசலை, கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே யார் சொல்லி கொடுத்தது? பேரண்ட்ஸ். நம்ம. அப்போ தவறுகள் எங்கே இருந்து ஆரம்பிக்குது? நம்ம மட்டும்தான். இப்போ ஸ்டேஜில் வந்து ஒரு 2வது டான்ஸ் ஆடுறப்போ ஒரு சின்ன பையன் அழுகிறான், ஆனால் ஆடிக்கிட்டே அழுகிறான், அந்த இடத்த விட்டு போகலை. அம்மா வந்து அம்மாவா அப்பாவா அவங்க உட்காந்துருக்காங்க போல் கையை காட்டி வா வான்றான், ஆனால் அவங்க வர முடியாது, இவனுக்கும் போக முடியாது. ஆனால் இவனோட பொறுப்பு என்ன? ஆடி முடிச்சே ஆகணும், ஏன்னா மிஸ்ஸு பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ யார் எங்கே இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்களோட பொறுப்புகளை வந்து சரியாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? அடுத்து இன்னொரு பொண்ணு ஆடுனா, அவளுக்கு அந்த சைடு ரோப்பு ரிமூவ் ஆகிட்டே இருக்குது, அதை கவலையே படலாம், அவ்வளோ ஸ்மைலிங்காக. மேம் யாராவது வீடியோ எடுத்து பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே ஏற்றி விட்டுட்டு அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே ஆடுது அந்த பொண்ணு. அப்போ எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய வந்து அதை முடிச்சு ஆவாங்க. இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வருவாங்க, முன்னாடியெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வாங்கன்னு சொல்லுவோம், வணக்கம் சொல்லு, தண்ணி எடுத்து கொடுன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க? என் பிள்ளை பரதநாட்டிய கிளாஸ் போகுது, பாப்பா ஆடி காமி. அவள் நாள் தான் பரதநாட்டிய கிளாஸில் கொண்டு போய் சேர்த்தே விட்டுருப்பாங்க, மறுநாளே குழந்தை என்ன பண்ணணும்? ஆடி காமிச்சிடணும். பிறக்கும் போதே என்ன பண்ணணும்? பிரில்லியண்ட்டாக ஆயிடணும் குழந்தை. அதுக்கப்புறம்லாம் எதுவுமே கத்தே கொடுக்க வேணாம் குழந்தைகளுக்கு. மொபைல் முக்கியமாக. நான் இங்கே பேச வந்ததே அந்த மொபைல் தான். ஒரு 2 வீடியோ குழந்தைய பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்களோட நினைப்பு என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக மொபைலுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரிப்பீட்டடாக அது ரிலேட்டடான வீடியோ மட்டும்தான் வரும். அந்த மொபைலை கீழே வச்சுட்டு அடுத்த வேலையை வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 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 சின்ன ஒரு ஊரில் ஒரு ஜாதி கலவரம் வந்துருச்சு, எங்களை டியூட்டி போட்டிருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் அங்கே பிக்கெட்டிங் மாதிரி ஓடிட்டுருக்கோம். இப்போ போலீஸ் உட்காந்து டியூட்டி பார்த்துட்டு, எவ்வளோ நேரம் சும்மாவே வெறும் ஊரை நைட்டு பார்க்க முடியும்,
அப்போ சும்மா அப்படியே மொபைல்ஸ் அப்படியே அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே பார்த்துட்டே இருந்து எதேச்சியாக என்னமோ நிழல் தெரியுதே நிமிர்ந்து பார்த்தா அந்த ஊரில் இருக்க ஒருத்தவங்க கத்தி எடுத்து குத்த வர்றாங்க போலீஸை. ஜஸ்ட்டு அப்படி விலகுனனால அந்த யூனிஃபார்ம் மட்டும் கிழிஞ்சிருச்சு. இது நான் சொல்கிறது சவுத் சைடு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சிருச்சு. அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே கையை பிடிச்சி அடுத்து என்ன ப்ராசஸோ அதை பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அந்த நிழலை கவனிக்காமல் இன்னும் அந்த மொபைலில் மூழ்கி இருந்தால் இன்றைக்கி அப்படி ஒரு உயிர், அப்படி ஒரு காவலர் வந்து இங்கே வாழ்ந்துருக்க இன்னும் வேலை பார்த்துக்கு இருக்க முடியாது. அப்போ நீ குனிஞ்சு மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்த அப்படின்னா உன் கூட படித்தவங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னைய தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. நீ குனிஞ்சு பார்க்க வேண்டியது மொபைல் அல்ல, குனிஞ்சு படிக்க வேண்டியது புத்தகத்தை. ஒன்றும் பெரிய உதாரணம்லாம் தேவையே இல்லை. ஒரு கூலி தொழிலாளிக்கும் ஒரு வீட்டு வேலை பார்க்குற எங்கள் அம்மா, அந்த ஒரு ஒன்றுமே இல்லாத பேக்ரவுண்டு தான். 10th வந்து இப்போ எடுக்கிற மாதிரி 480 500லாம் அப்போ எடுக்க முடியாது. 430 440ன்றாலே அப்போ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மார்க்கு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்படி நான் 10th முடிச்சிருக்கேன். ஒரு 400 கிட்ட மார்க் எடுத்துகிட்டே அடுத்து நான் என்ன படிக்கணும்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்குறோம். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, வேறு யாருமே படிக்கலை. அப்போ கேட்கும்போது எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னா, ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருப்பா, நல்லா நான் படிப்பேன். ஃபஸ்ட் குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும் எனக்கு யாருமே சொல்லலை. ஏன் அப்படின்னா, வசதி இல்லாத வீட்டு பிள்ளை, இந்த பிள்ளைக்கு அதை படித்தாலும் அடுத்து எதிர்காலம் வந்து என்ன படிக்க வைக்க முடியாது. ஒரு அக்கௌண்ட்ஸ் குரூப் மட்டும் எடுப்பா, ஒரு +2 முடிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு கடைகண்ணியில் கணக்கு எழுத போனேன்னா ஒரு 1000 ரூபாய் உனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, நீ அதை எடு அப்படின்னாங்க. அப்போ என் குடும்ப சூழ்நிலை வந்து அதுதான் ஓகே. ஆனால் நல்லா படிப்பேன். 11th 12th முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிஆர்ஜி ஸ்கூல் மாதிரி யாரோ ஒவ்வொருத்தவங்க எங்கேயோ இருந்தவங்க நல்லது பண்ணி தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெகுலர் காலேஜ் போகலை, எனக்கு வந்து படிக்க வைக்க வசதி கிடையாது. நான் பார்ட் டைம் வேலை பார்த்து அந்த வருமானத்தை வச்சு தான் நான் பிகாம் முடித்தேன், திருப்பி எம்காம் முடித்தேன். அதே மாதிரி கற்றல்கள் வந்து புதுசாக ஏதாவது தேடுங்க. இப்போ நான் ஹிந்தி கிளாஸ் போகிறேன். ஸ்ரீ ராமச்சந்திராவில் வந்து என் பொண்ணு இப்போ 7th படிச்சுட்ருக்காங்க. இப்போ நான் ஹிந்தி கிளாஸ் போகிறேன். ஏன்னா அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய எங்கள் டியூட்டிக்கு வருவாங்க, நாங்கள் அதர் ஸ்டேட் டியூட்டிக்கு போவோம். ஹிந்தி வந்து மஸ்ட்டு எனக்கு. ஸோ இப்போ ஹிந்தி போனேன். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு அங்கே ஹாய் ஆண்டி அப்படின்னா, ஹாய் சொல்லிட்டு வந்தேன். யார் அப்படின்னாங்க, என் கிளாஸ்மேட் அப்படின்னேன். உன் கிளாஸ்மேட்டா? ஆமாம், ஹிந்தி நானும் அவளும் சேர்ந்து படிக்கிறோம். அப்போ படிக்கிறோம் அப்படின்றது இந்த வயசு தான், இப்போ தான் அப்படின்றது கிடையாது. அப்போ வந்து எனக்கு எந்த வசதி இல்லை, இப்போ வந்து நான் படித்து ஆகணும். ஸோ அதுக்காகத்தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஒரு புதுசாக தேடுங்க. இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக எனக்கு வருமானா வராது, அதுக்காக நான் வாழலன்னா அர்த்தம் கிடையாது, நான் முட்டாள் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அது ஒரு மொழி. உங்களை மாதிரி பிஆர்ஜி ஸ்கூல்லையோ ஸ்ரீ ராமச்சந்திரில் படிச்சிருந்தா நானும் ஃப்ளூயண்ட்டாக பேசியிருந்திருப்பேன். எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து உங்கள் அப்படியே பேரண்ட்ஸ்லாம் உங்கள் பாரு என் பிள்ளை அப்படின்னு ரொம்ப பெருமையாக உட்காந்துருப்பாங்க. ஸோ குழந்தைய வந்து நல்லா, இன்னொரு சின்ன அட்வைஸ் பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான், குழந்தைகளுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு 18 வயசில் செஞ்ச விஷயத்த வந்து ஒரு 7 வயசில் இந்த பொண்ணுகள்லாம் செய்கிறாங்க, பொண்ணுகளோ பசங்களோ நம்ம பிள்ளையே செய்கிறாங்க. குழந்தைய வந்து 5ல் வளையலை அப்படின்னா 50 வரைக்கும் அந்த குழந்தைய வந்து உங்களால் வளைக்க முடியாது. நீங்கள் குழந்தை எதிர்காலத்தில் என்னவா இருக்கணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை சொல்லி வளங்க. இப்போ ஒரு 7 வருஷம் வந்து ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை, 7 வருஷங்க அப்புறம் குழந்தை பிறக்குது. அப்போ அது வந்து ரொம்ப ப்ரிசீஷியஸ் சைல்டாக வளர்ப்பீங்க, ரொம்ப செல்லமாக இருக்கும், கேட்டது கிடைக்கும். அப்பா அம்மாவை போவான்னு பேசினாலும் அப்போ என்ன பண்ணுவீங்க, என் குழந்தை பேசிருச்சுன்ற சந்தோஷம்தான் உங்களுக்கு இருக்கும். அது மரியாதை இல்லாமல் பேசுகிறதுன்றது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி குழந்தை தூங்கி எந்திரிக்குதா, ஒரு 5th 6th வரும்போதே அதோட பெட்டை வந்து அதை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், நைட்டு ப்ரஷ் பண்ணுறதா இருக்கட்டும், சமையல் வந்து அப்பா அம்மா பண்ணாங்க அப்படின்னா அதை எடுத்து வைக்கிறது, திருப்பி எடுத்து வைக்கிறது, பிளேட்டை வாஷ் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க. நாளைக்கு நம்மளே இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தை தன்னிச்சையாக உலகத்தை வந்து எதிர்கொள்கிறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுத்து வளங்க. என் பிள்ளை தட்டு கழுவுறதா, என் பிள்ளை இதை செய்கிறதான்றது இருக்கவே இருக்கக்கூடாது. அவங்க வேலையை அவங்க செய்யணும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து முடியலை, அப்போ வந்து குழந்தைய வந்து இந்த தட்டை எடுத்து வைன்ற போது அது என்ன செய்யும், இவ்வளோ நாளாக நீதானமாக செஞ்ச, இப்போ எதுக்கு என்னைய சொல்கிறப்ப அப்படின்ட்டு போகும். இந்த சின்ன பிள்ளையில நீங்கள் ரசித்த போன்ற மரியாதை அல்லாத வார்த்தை ஒரு 10 15 வருஷம் கழித்து எப்படி இருக்கும், அப்படின்னும் போது எப்படி இருக்கும்,
என்னடா நம்ம பிள்ளை வளர்த்துருக்கோம், இப்படியா நம்ம வளர்த்துருக்கோம் அப்படின்றது தோணும். ஸோ நல்ல என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுன்றதெல்லாம் கண்டிப்பாக ஆவாங்க. ஏன்னா நல்ல ஸ்கூலில் நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. ஆனால் நல்ல குடிமகனாக இருக்கணும். ஒரு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறோன்னு ஒரு ஸ்விட்ச் ஆஃப் ஃபேனோ லைட்டோ இருந்தால் ஸ்விட்ச் ஆஃப், ஒரு ஹாலில் ஒரு பொருள் கிடக்குன்னா அதை எடுத்து ப்ராப்பராக அந்த இடத்துல வைக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக வளர்த்தீங்கன்னா பெரிய விஷயங்களை வந்து அவங்களே லேர்ன் பண்ணிப்பாங்க. ஒரு விஷயம் தப்பாக ரைட்டா அப்படின்றத நீங்கள் அதனால் என்ன விளைவுகள் வருன்றதை மட்டும் சொல்லுங்கள். அதை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு குழந்தைகளே முடிவெடுத்துக்கிடுவாங்க. இப்போ வந்து எல்லாருமே பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம மேமுக்கும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.